அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். ஃபோன் ஆப்பில் லோன் எடுத்துகிட்டு உங்கள் ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபோன் ஆப்பில் லோன் எடுத்தீங்களா, அடுத்த நாளே உங்கள் ஃபோட்டோ மார்க் பண்ணி வாட்ஸ்அப் காண்டாக்ட்ஸுக்கு அனுப்பிட்டாங்கன்னா பேனிக் ஆகாதீங்க. இப்போ என்ன பண்ணணும்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்னா, லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம எல்லாருமே கேலரி அக்சஸ், காண்டாக்ட் அக்சஸ், கேமரா அக்சஸ் இது எல்லாமே அன்னோவிங்லி அலோவ் பண்ணிடுறோம். லோன் ரீபே டிலே ஆனால் ஃபோட்டோவை ஆஃப் பண்ணி நியூடாக எடிட் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிடுவேன்னு உங்களை மிரட்டினாங்கன்னா இது எல்லாமே 100% இல்லீகல் தான். ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பயப்படக்கூடாது. அவங்களோட பிளான் என்னென்னா, அவங்களோட பயங்காட்டி உங்ககிட்ட மணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான். அழுது பயந்து இமீடியட்டாக மணியை பே பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். உடனே வாட்ஸ்அப் மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட்டு, மாஃப் பண்ண ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாசிபிள் இருந்துச்சுன்னா கால் ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கோங்க. ஆப்போட நேமு, நம்பரு, யூபிஐ ஐடி இது எல்லாமே எவிடன்ஸ். இது இல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வீக் ஆயிரும். ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். cybercrime.gov.in இது உள்ளே போயிட்டு ரிப்போர்ட் உமன் ஃபைனான்ஷியல் ஹராஸ்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணிடுங்க. தமிழ்நாட்டில் சைபர் செல் சீரியஸாக ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை. இது ஐடி ஆக்ட் அஃபென்ஸு கீழே வரும். கிரிமினல் இன்டிமிடேஷன், ப்ரைவசி வயலேஷன்லாம் இதில் அடாப்ட் ஆகுது. ஸ்டெப் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ரிட்டனாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதில் லோன் ஆப் ஹராஸ்மெண்ட்டு, ஃபோட்டோ மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். போலீஸ் சிவில் இஷ்யூன்னு சொல்லி இதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோட்டோ மிஸ்யூஸ் பண்ணுறது ஒரு கிரிமினல் அஃபென்ஸு. இதில் என்னென்ன லாலாம் அப்ளிகபிள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஆக்ட் செக்ஷன் 66 ப்ரைவேட் இமேஜ் மிஸ்யூஸ் பண்ணுறது, ப்ரைவசியை வயலேட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் என்ன தண்டனை பார்த்தீங்கன்னா ஜெயிலும் ப்ளஸ் ஃபைனும் பாசிபிளாக இருக்குது. பிஎன்எஸில் கிரிமினல் இன்டிமிடேஷனுக்கும் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கும் நான் பெயிலபிள் செக்ஷன் கூட அப்ளை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கேஎஸ் புட்டாசுவாமி கேஸில் ப்ரைவசி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணுறது ஒரு இல்லீகல். லோன் ஆப்புக்கு உங்கள் ஃபோட்டோவை அப்யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ரைட்டுமே கிடையாது. அடுத்தபடியாக ஸ்டெப் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப் மேலே ஆக்ஷன் எடுங்க. அதாவது அந்த லோன் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்புக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஆப் பெர்மிஷன்ஸை ரிவோக் பண்ணுங்கள். அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால் வருதுன்னா பிளாக் பண்ணுங்கள். நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மிரட்டலுக்கு பயந்து பே பண்ணாதீங்க. ஃபேக்கான செட்டில்மெண்ட் கால்ஸை நம்பாதீங்க. ஏஜென்ட் சொல்கிற லாஸ்ட் சான்ஸ்ன்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்களே, அந்த கதையை நம்பாதீங்க.